ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு தட்டை வடை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ என்னென்ன பொருள்னு தேவையான பொருள்னு பார்த்துக்கலாங்க. இப்போ அரிசி மாவு நான் சாதாரண இடியாப்ப மாவு தாங்க, கடையில் வாங்கின மாவு. பொட்டுக்கடலை ஒரு 5-6 டீஸ்பூன் போல் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் ஒரு மணி நேரமாக கடலைப்பருப்பு ஒரு கை போட்டு ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு கருவேப்பிலை, 3 வரமிளகா, ஒரு 7 பல் பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இதை நொறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த மாவை அரிசி மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குட்டி குட்டியாக அந்த கட்டி மாதிரி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவில் ஒரு 4 டீஸ்பூன் போல் போட்டுக்கிறேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. லீவு டைம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டால் அந்த விழுதும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி போல் இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இந்த பக்கம் நான் எண்ணெய் காய வச்சு எடுத்துருக்கேன். அதில் இப்போ எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. அந்த எண்ணெய் இப்போ நம்ம வெண்ணெயும் ஊற்றலாம். நான் எண்ணெய் நல்லா நம்ம காய வச்சுருக்கேன் அந்த தட்டை வடைக்கு செய்யறதுக்கு. அந்த எண்ணெயவே ஊற்றி இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா சாஃப்டாக இப்போ பிணைஞ்சாச்சு. நான் இந்த எண்ணெய் கவர் இருக்கும் பார்த்திங்களா, எண்ணெய் நம்ம ரீஃபண்ட் ஆயில் வாங்குவோம்ல, அந்த கவர் தான் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த கவரை இப்போ நல்லா நான் கட் பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு இது ஈஸியாக இருந்தது இந்த மாதிரி செய்யறதுக்கு, அதனால் நான் இந்த கவர் எடுத்து நான் செஞ்சுக்கிட்டேன். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம கையிலையே நல்லா தட்டிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அதை எடுத்து அதே மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ வச்சு தட்டியாச்சு. தட்டிட்டு நம்ம ஸ்போர்க் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம அது பபுள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி அதை அப்படியே ஹோல்சர் மாதிரி போட்டுக்கலாங்க. சின்னதாக வச்சு நம்ம டாட்டாக வச்சு கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 வகையில் தட்டை வடை தான் செய்யறதுக்கு இப்போ நான் எடுத்திருந்தேங்க. இப்போ இதே மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம செஞ்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் எடுத்து ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா 1 மாதம் 1.5 மாதம் ஆனாலும் இது ஒன்றும் ஆகாது. குழந்தைங்க இந்த லீவு டைமில் ஏதோ ஸ்நாக்ஸுன்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். கடையில் நம்ம போய் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஏதோ செஞ்சு வச்சிட்டோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரியே நான் இப்போ எல்லாம் எடுத்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அரிசி மாவில் இப்போ நான் செஞ்ச தட்டை வடை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே அந்த பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அடுத்ததாக ராகி மாவில் தான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ எல்லாம் இந்த மாதிரி நல்லா எண்ணெயும் அவ்வளோவா குடிக்கலைங்க. இப்போ நான் அதே மாதிரி ராகி மாவில் ஒரு 3/4 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. 3/4 கப்பு ராகி மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் அப்படியே போட்டுக்கலாங்க. இது ரெண்டுமே நான் கடையில் வாங்கின மாவு தான். வாங்கி இப்போ நம்ம இப்போ நான் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஜலிச்சு எடுத்தாச்சு. அதுக்கு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள். இது ரொம்ப காரமாக இருக்கனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் நம்ம ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கலந்துட்டு அதே மாதிரி எண்ணெய் கவரில் நான் இப்போ போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு தட்டை வடை ரொம்ப சூப்பராக வருங்க. இப்போ மொத்தமாகவே டக்குன்னு நம்ம ஈஸியான முறையில் செய்ய வேண்டியதாங்க இந்த ரெசிபி. டைமும் எடுக்காது அவ்வளோவா. இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ எடுத்து போட்டாச்சு. எனக்கு கேரட்டில் நான் செஞ்ச தட்டை வடை வீடியோ எனக்கு கட் ஆயிடுச்சு, காமிக்க முடியல. இன்னும் அரைச்சி ஊற்றி நடக்கலையும் போட்டு செய்கிறதாங்க இந்த தட்டை வடை. இந்த வீடியோ தான் நான் கட் ஆயிடுச்சு, உங்கள்கிட்ட காமிக்க முடியல. இப்போ நான் 3 டிஃப்ரெண்ட்டாக ஒரு தட்டை வடை நான் செஞ்சுட்டேங்க. செஞ்சு இப்போ எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.